So, welcome and hello மக்களே. This is the part 5 of YouTube mobile series. ஸோ பார்ட் 4ல நம்ம என்ன பார்த்தோம்னா தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ பார்ட் 5ல கிரியேட் பண்ண தம்ப்நெயிலை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், வீடியோ போஸ்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எஸ்பிஓக்காக கிரியேட் பண்ணியிருந்த யூடியூப் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணோடனே இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்குங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ, இப்போ எனக்கு நான் இந்த வீடியோ செலக்ட் பண்ணுறேன். அதாவது ஷார்ட்ஸ்னால் என்னென்னா உங்களுக்கு ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் ஷார்ட்ஸ்னால் என்னென்னா உங்களுக்கு 60 செகண்ட்ஸ்க்கு கீழே இருந்துச்சுன்னா ஷார்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? 60 செகண்ட்ஸ்க்கு மேலே, அதாவது 1 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அது வீடியோவாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இந்த வீடியோ வந்து 6 நிமிஷத்துக்கு இருக்குது. ஸோ இது என்னோடது வீடியோவாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டு இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் தம்ப்நெயில் வைக்கணும். தம்ப்நெயிலுக்கு இந்த படத்துக்கு மேலே இருக்க இந்த பென்சில் ஐக்கான், ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது ஃபஸ்ட் டைம் மட்டும் இப்படி வெரிஃபை கேட்கும், மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன், ஓகேங்களா? ஸோ வெரிஃபை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் மீ கால் மீ. டெக்ஸ்ட் மீனா உங்களுக்கு எஸ்எம்எஸில் ஓடிபி வரும். ஓகேங்களா? நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணி நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்தா உங்களுக்கு ஓடிபி மேலே எஸ்எம்எஸில் வந்துடும். ஸோ இங்கே ஓடிபி நான் கொடுத்துக்கிறேன். வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க எக்ஸ் பட்டன் அழுத்துனீங்கன்னா இப்படி வந்துடும். ஸோ மறுபடியும் மேலே இருக்கிற இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எதுனா இந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து எது சூஸ் பண்ணுறேன்னா நான் இப்போ இது சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு மேலே டன்னு கொடுத்துட்றேன். ஆல்ரெடி போன இதில் யூஸ் பண்ண தம்ப்நெயில். ஸோ டன்னு கொடுத்துட்றேன். அப்புறம் டைட்டில்னால் உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன இந்த கண்டென்ட்டை வந்து என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ என்னன்னா ஹவு டு கிரியேட் தம்ப்நெயில், அதாவது இந்த நீங்கள் போடுற யூடியூப்போட டைட்டில் யூடியூப் தம்ப்நெயில் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆட் டிஸ்கிரிப்ஷன்னா இந்த வீடியோ எது பற்றின்னு நீங்கள் வந்து தெளிவாக சொல்லணும். நான் இப்படி போட்டுக்கிறேன், திஸ் வீடியோ இஸ் டு மேக் தம்ப்நெயில் ஃபார் யூடியூப் சேனல் அப்படின்னு போட்டு இங்கே எங்கேயும் டன் இருக்காது, அந்த மேலே இந்த ஆரோ கிளிக் பண்ணாலே சேவ் ஆகிடும் நீங்கள் டைப் பண்ணது. ஓகேங்களா? பாருங்கள் வந்துடுச்சு, திஸ் வீடியோ இஸ் டு மேக் தம்ப்நெயில் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து விசிபிலிட்டினா பப்ளிக்னா எல்லாருமே பார்க்கலாம். அன்லிஸ்டட்னா யார் யார்கிட்ட உங்கள் வீடியோவோட லிங்க் இருக்கோ அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். அப்புறம் ப்ரைவேட்னா நீங்கள் மட்டும் தான் பார்க்க முடியும். அப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுற பீப்புள் தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி பப்ளிக்னு வச்சுக்கிறேன். பப்ளிக்னு வச்சுட்டு இப்போ நான் பேக் கொடுத்துட்றேன். கொடுத்துற லொக்கேஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளேலிஸ்ட்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் என்ன மாதிரி ஒரு பார்ட்டாக பண்ணுறீங்க, பார்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா வெளியே தான் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு அது வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து அலோவ் வீடியோ அண்ட் ரீமிக்ஸிங், இதை கிளிக் பண்ணிட்டு இந்த 3 ஆப்ஷன் என்னென்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன, என்னோடய வீடியோ அண்ட் ஆடியோ வேறு யாராவது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா, என்னோடய ஆடியோ மட்டும் எடுத்து வேறு யாராச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் என்னென்னா, யாருமே எடுத்து யூஸே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட் ஆப்ஷனே இருக்கட்டும். ஸோ பேக் வந்துடுறேன். கீழே கமெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும், ஆஃப் ஆன். நான் ஆனில் வச்சுக்கிறேன். கமெண்ட் மோட்ரேஷன் வந்து பேசிக்கில் இருக்கட்டும். ஸ்ட்ரிக்ட்னா யாராச்சும் பேட் வேர்ட்ஸ் பேசினா, அப்யூஸ் பண்ணால் உங்களுக்கு மட்டும் தான் காமிக்கும், கமெண்ட்ஸில் வெளிப்படையாக காமிக்காது. ஓகேங்களா? ஸோ நான் பேசிக் மட்டும் வச்சுக்கிறேன். பேசிக்னா கொஞ்சம் ரொம்ப மோசமான வார்த்தைகள் அந்த மாதிரி மட்டும் உங்களுக்கு மட்டும் காமிக்கும், வெளியே காமிக்காது பப்ளிக்காக. ஸோ பேசிக்கில் வச்சு நான் வந்து பேக் கொடுத்துட்றேன். மேலே நீங்கள் தம்ப்நெயில் எல்லாம் வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மேட் ஃபார் கிட்ஸ்னால் இந்த கார்ட்டூன்ஸு இல்லை ஏதாவது பொம்மை படம் அந்த மாதிரி. ஓகேங்களா? செகண்ட் ஒன், நோ இட் இஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்னால் ஏதாச்சும் எப்படி சொல்கிறது, அது சொன்னால் காப்பி ரைட் வரும். ஏதாவது டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் இல்லை ஏதாச்சும் பேங்க் பற்றி இல்லை அந்த மாதிரி ஏதாச்சுன்னா நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு கொடுத்துடணும். மோஸ்ட்டாக நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சொன்னோம்.
கொடுத்துட்டு அப்லோட் வீடியோ. அவ்வளோதான், வீடியோ அப்லோட் ஆகிடுச்சு. இங்கே யூன் இருக்குல்ல, ஸோ அங்கே போனீங்கன்னா உங்கள் வீடியோவை பார்க்கலாம். கீழே ஸ்க்ரால் பண்ணால் யுவர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிட்டுருக்கு. 2 தடவை அப்லோட் ஆகும், ஓகேங்களா. ஸோ பயப்பட வேணாம், மொபைலில் 2 தடவை ஆகும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ஆகுதுன்னு கேன்சல் கொடுத்துறாதீங்க. அவ்வளோதாங்க, ஆயிடுச்சு. ஸோ இப்போ எப்படி அது பார்க்குறதுனா, அதே மாதிரி தான் கீழே யூன் கிளிக் பண்ணிட்டு யுவர் வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோடது வந்துடும். ஸோ இது எப்படி வந்து நீங்கள் எடிட் பண்ணனா, இந்த 3 டாட் இருக்குல்ல, ஸோ அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷன், இது ஷேர் ஆப்ஷன்னா யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணுன்னா மேலே ஷேர் ஆப்ஷன் இருக்குது. எடிட் ஆப்ஷன்னா எடிட். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து அந்த பென் ஐக்கான் அதெல்லாம் இருக்கும், நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ எடிட் பண்ணதுக்கப்புறம் மீதி ஏதாச்சும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ணால் மறுபடியும் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைம் ஸ்டாம்ப்ஸ்னு ஒன்று வைப்போம், ஓகேங்களா. டைம் ஸ்டாம்ப்ஸ்னால் என்னன்னு நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அது அவ்வளோவா பிரச்சனை இல்லை, வச்சா நல்லாயிருக்கும். ஸோ டேக்ஸ்னால் என்னென்னா, இங்கே எஸ்பிஓ இப்படின்னு வைக்கிறீங்க, டிவிஎம். இந்த டேக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, யாராவது எஸ்பிஓ டிவிஎம் இல்லை எஸ்பிஓன்னு சர்ச் பண்ணாங்கன்னா உங்களோட நீங்கள் போட்ட வீடியோ வந்து மேலே காமிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ என்னென்ன டேக்ஸ் உங்களுக்கு தோணுதோ எல்லாமே போட்டுடலாம். இப்போ நான் தமிழ் யூடியூப் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் போட்டாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கு முன்னாடி அங்கே டிஸ்கிரிப்ஷன் அங்கேயே இருக்குல்ல, ஸோ அந்த டைம்லேயே போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ வேறு என்ன போடலாம், எஸ்பிஓ பிளான்ஸ், கேன்வா. நான் கேன்வா யூஸ் பண்ணலாம் அந்த ஆப்பு. ஸோ என்னென்ன தோணுதோ உங்கள் வீடியோ பற்றி, சேனல் அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு டன் ஆப்ஷன்லாம் எங்கேயும் இருக்காது, அந்த ஆரோ கிளிக் பண்ணாலே சேவ் ஆகிடும். பேக் கொடுத்தாலே ஆரோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேவ் ஆகிடுச்சு, பார்த்தீங்களா. இப்போ எல்லாமே ஆயிடுச்சு, ஓகேங்களா. ப்ளேலிஸ்ட்னால் வந்து நான் தனியாக சொல்கிறேன், அது வெளியில் க்ரியேட் பண்ணணும். ஸோ எல்லாம் மறுபடியும் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே சேவ்ன்னு இருக்கும், ஓகேங்களா. ஸோ சேவ் கொடுத்துட்டேன்னா சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நான் வீடியோக்குள்ளே போய் ப்ளே பண்ண வேணாம், கீழே வந்துருச்சு பார்த்தீங்களா, ஹவு டு கிரியேட் யூடியூப் தமிழ். இந்த மோர்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டேக்ஸ்லாம் வந்துடும். பாருங்கள், நீங்கள் போட்டது திஸ் வீடியோ இஸ் டு மேக் தம்ப்நெயில் ஃபார் யூடியூப் சேனல், நீங்கள் போட்ட டேக்ஸ்லாம் காமிக்குது. ஸோ அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ இந்த வீடியோவில் வந்து தம்ப்நெயில் யூஸ் பண்ண தம்ப்நெயில் வந்து எப்படி வந்து நீங்கள் நீங்கள் போடுற போஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் எப்படி வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறது. ஷார்ட்ஸ்னால் என்ன, வீடியோனா என்ன. ஷார்ட்ஸ்னால் 1 மினிட்க்கு கீழே இருக்கிற வீடியோ ஷார்ட்ஸ், 1 மினிட்க்கு மேலே இருக்கிற வீடியோ போஸ்ட், ஓகேங்களா. ஸோ வீடியோ செக்ஷனில் போயிடும் அதெல்லாம். ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 6ல் என்ன பார்க்கலான்னா, டைம் ஸ்டாம்ப்ஸ்னால் என்ன, எப்படி யூஸ் பண்ணுறது, இன்னும் எப்படி வந்து வியூஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் மானிட்டைசேஷன், அதாவது ஏர்னிங்ஸ் எப்படி பண்ணுறது யூடியூப் வழியா அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் என்ன டவுட்ஸ் வேணாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.